வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய ரிசல்ட் எப்பொழுது பப்ளிஷ் செய்ய இருக்காங்க? உதவி பேராசிரியருடைய சிவி தற்சமயம் ரத்து செஞ்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ மற்றும் காமன் டெட்டோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இதை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 76% அதிகரித்துள்ளது. இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு, ஸோ டெட் எனக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் அனைத்து கம்யூனிட்டிக்கும் பாஸ் என்ற அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் அங்கங்கே போயிட்டுருக்குங்க. அந்தந்த கோரிக்கைகள் அங்கங்கே வலுப்பெற்றிருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு எப்பொழுது வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இவர்களுடைய எதிர்பார்ப்பில் நமக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் நல்ல ஒரு செய்தியை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் சரி, டெட் தேர்வில் ஒரு புதிய ஜிஓ பாஸ் பண்ணுறதாலும் இருந்தாலும் சரி, ஆசிரியர் தேர்வு வாரியம் இதற்காக ஒரு சுமூகமான முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கிறது. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அனைத்து கம்யூனிட்டிக்குமே டெட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை வெளியிட போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க. விரைவில் இதற்கு உண்டான காமன் டெட்டு மற்றும் புதிய அறிவிப்புகள் அனைத்துமே நமக்கு வெளியிட போகிறாங்க. இதற்கான அப்டேட்டுகள் அனைத்துமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு கிடைக்கும். அடுத்து உதவி பேராசிரியருடைய சிவி தேர்தல் காரணமாக ரத்து செஞ்சுருக்காங்க. விரைவில் தேதிகள் அனைத்துமே பின்னர் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு பெண்டிங்கில் இருக்குங்க. அவர்களுக்கு உண்டான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் செஞ்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பொறுத்தவராகவும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி காமன் டெட்டு, யூஜிடிஆர்பி, பிஓ, பிஆர்டியோடைய புதிய இந்த 2026க்குண்டான நோட்டிஃபிகேஷனை தயாரிக்கும் பணிகள் எல்லாமே இறுதி கட்டத்தில் இருக்குது. ஸோ விரைவில் இந்த நோட்டிஃபிகேஷனை நமக்கு வெளியிட போகிறாங்க. தேர்தல் இருந்தாலும் ஆனுவல் பிளானில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின முழுமையான தகவலாக நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ தமிழகத்தில் அரசு மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை 76% அதிகரித்துள்ளதுங்க. ஸோ தற்சமயம் மாணவர் சேர்க்கை 71% அதிகரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிக்கையில் இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய அளவில் மைல்ஸ்டோனை தமிழக மாணவர் சேர்க்கை எட்டிருக்கு, அதுதான் குறித்திருக்காங்க. இது குறித்து பள்ளி மத்திய அரசின் ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி அறிக்கை டிஐசி தொடர்பாக அரசு கூறியிருப்பதாவது, மேல்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளில் சேரும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிமுக ஆட்சியை விட அதிகரித்து வருவது தமிழகம் சாதனைகள் படைத்திருக்கு. கடந்த 2020-21 அதிமுக ஆட்சியில் மேல்நிலை பள்ளி கல்வி மாணவர்கள் சேர்க்கை 49.7%, 24-25 76%, அதேபோல் 20-21 46% இருந்த நிலையில் 71% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை. குஜராத்தில் மாணவிகள் பார்த்திங்கன்னா 24%, மாணவர்கள் 24%, மகாராஷ்டிராவில் மாணவிகள் 41%, மாணவர்கள் 46%, உத்தரப்பிரதேசத்தில் மாணவிகள் 31, மாணவர்கள் 31, ராஜஸ்தானில் மாணவிகள் 33, மாணவர்கள் 34, மத்திய பிரதேசத்தில் மாணவிகள் 24, மாணவர்கள் 24 என சதவீதமாக இருக்குது. இதர மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதற்கு விடியல் பயணம்
புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் மக்கள் மத்தியில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு நல்ல பெயர் இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. ஸோ விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் அதிகளவில் ஆசிரியர் நியமனங்கள் எடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.